விநாயகனே வெல்வனையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினான் கண்ணிற் பணிவில் கனிந்து, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். அன்பான ஜோதிட நேரம் அன்பர்களே, நேயர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதுவுமே நடக்காத ஒரு சமகாலமாக ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கோ அது மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு மனதளவில் ஒரு தயாராகி என்ன வேலை கிடைச்சாலும் செஞ்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நமக்கு இது நடந்தே தீரணும் அப்படின்னு வைராக்கியத்தோட நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ராசியாக இருக்கும். நான் எப்போவுமே சில விஷயங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் நான் சொல்லுவேன். சும்மா ராசியில் இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. ஆணைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு சொல்லக்கூடியதல்ல. 25 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்களுக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும், வாழ்க்கை நடைமுறை. 25 வயசுக்கு மேலே 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறை. வாழ்க்கையில் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அதுக்கப்புறம் அவங்க உண்மையிலுமே நல்ல முறையில் இருக்கக்கூடியது, நல்ல மனநிலையில் நமக்கு எல்லாமே போதும்னு நினைக்கக்கூடிய அந்த வயது 55 வயசுலேருந்து ஒரு 70 வயது வரை. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை நம்ம நேரடியாக பிரிச்சுக்கணும். குறைந்த வரியிலே சிறியதான விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசிக்கு நல்லது கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் 2லையும் 3லையும் இருக்கக்கூடியது. அதாவது 4 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 எல்லாமே சுத்தம். அப்போது எதிரிகள் அதிகமாக இல்லை, நண்பர்களும் அதிகமாக இல்லை, தொல்லை தரக்கூடிய விஷயங்களும் அதிகமாக இல்லை. அதாவது 8ல் இருக்கக்கூடிய கிரகம் எப்போவுமே 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போது குடும்பத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் 7ல் இருக்கிற ராசியை பார்க்கும். அப்போது நண்பர்களாக தொல்லைன்னு அர்த்தம். 6ல் இருக்கிறவங்க 12 பார்க்கும். அப்போ அந்த எதிரிகள் நமக்கு பணத்தில் நிறைய செலவு வைப்பாங்க, பணத்தினால நமக்கு நட்டம் கட்டம் வரும் அப்படின்னு கிடக்கு. அந்த விஷயம் உங்கள் ராசிக்கு இல்லை. அதனால் தைரியமாக இருக்கலாம். இந்த ஜனவரி மாதம் முழுசாகுமே நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். தீயதை நடக்கக்கூடியதெல்லாம் கட்டுப்படுத்தும். பொதுவாக இந்த ராசிக்கு சனி உச்சமான கிரகம் அப்படின்னு சொன்னால், இப்போ மேஷத்தில் நீச்சம்னா துலாத்தில் உச்சம். அந்த உச்ச கிரகம் எங்கே இருக்கு? இன்னும் 6ஆம் இடத்துக்கு வரல, 5ல் தான் இருக்கு. அப்போ 6க்கு வரட்டும் பாருங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும்னு அர்த்தம். அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். அது இந்த வருஷத்தில் தானே வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 3ஆம் தேதி, எல்லா தெருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே 6ல் இருக்குது. ஆக மொத்தம் 2 கலவையான கலப்பாக தானே இருக்குது. இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பு. சரி, இதை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? உடனே யாராவது கமெண்ட் போடுவீங்க. விஷயத்துக்கு வாங்க. அதாவது பேசுவதை சரியாக புரிந்து கொள்ளாத இருப்பவர்கள் தான் இந்த மாற்று கருத்துக்களை, மாற்று விஷயங்களை சொல்கிறவங்க. என்ன சொல்ல வரவங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிறவன், அதை பற்றி புரிஞ்சுக்கிறவன் நல்லபடியாக இருப்பான். பள்ளிக்கூடத்துலேயே அப்படி தானே, வாத்தியார் சொல்கிறத எல்லாரும் கேட்டுட்டா, எல்லாரும் புரிஞ்சுட்டா எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் தானே. எவனோ ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான். மீதி இருக்கிறவங்களாம் அடுத்தடுத்த ரேங்க் வாங்குறான். அதுதானே அறிவு. அந்த அறிவை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறது நல்லபடியாக புரியும். இல்லைன்னா அது பாயிண்ட் போட்டு இத்தனை செகண்டில் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்லாம் கமெண்ட். பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. நம்ம எல்லாத்துக்காக சொல்கிறோம், ஒருத்தருக்காக இல்லை. அந்த மாதிரி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு
சிறு வயதுக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் மிக மிக ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நேரம் காலம். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு உண்டு, வியாபாரம் ஆரம்பிக்கணும், நல்ல சர்வீஸ், வியாபாரத்தில் நல்ல சர்வீஸ் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருந்து ரொம்ப சர்வீஸ் ஆனவங்க திடீர்னு தொழில் ஆரம்பிப்பீங்க. தொழில் ஆரம்பித்த உடனேயுமே நல்ல முறையில் ஓகோன்னு போகும். இந்த சினிமா சீரியலில் வர மாதிரிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்மளை மயக்கிறதுக்காக காமிக்கிறது, அதை பார்த்து ஜனங்க கஷ்டப்படணும்னு காமிக்கிறது. அதனால் அதை பார்த்தெல்லாம் பெண்கள் வந்து நம்ம தொழில் ஆரம்பித்தா அப்படி வருமா இப்படி வருமானலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் கேட்குறாங்க, ஏங்க அந்த சீரியலில் வர மாதிரி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அதில் வர கட்டம்லாம் எனக்கு வருமாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான கேள்வி பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளை கெடுக்கிறது. அதெல்லாம் அந்த மாதிரி கணவன் மனைவி உறவை பற்றியும் அப்படி தான் காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமாக காமிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலையுமே நமக்கு வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கக்கூடிய கணவனோ இல்லை வாழ்க்கையில் நம்ம கூட வர மனைவியோ நம்மளுக்குடைய பாதுகாவலர், நம்மளுடைய கேர்டேக்கர், நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு உடன்படுபவர்கள். அவர்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை மாதிரி. அதை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது சில திசா நேரங்களில், அந்த திசையில் வரக்கூடிய புத்தி காலங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். திசைன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதில் புத்தின்னா குறிப்பிட்ட மாதங்கள் இல்லை குறிப்பிட்ட வருஷம். அந்தரம் அப்படிங்கிறது 1 மாதம் 2 மாதம்தான். அது மாறிடுச்சுன்னா நம்ம நிலைமை மாறிடும். தப்பு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், தப்பு செய்யாதவர்கள் சமாதானமாக போவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது 40 வயதுக்குள்ளே இருக்கிறக்கூடிய இது நிரந்தரமாக நடக்கிறது. இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும், வேலை வாய்ப்பு நல்ல முறையில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இங்கே சொந்த வீட்டுக்கு வந்து சொந்த உறவுக்காரர்களோடு இருந்துட்டு போகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு கொஞ்சம் வைக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை பெறக்கூடிய ராசி. ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய ராசியில் இதுவும் ஒன்று. அடுத்த சில மாதங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக பொறுத்திருந்து கேட்டு அதன் பிரகாரம் நடக்கலாம். 40 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் இது. 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய குழந்தைகள், மகன் மகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கும், சிறந்த பலனை கொடுக்கும், நல்ல சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணும். நிரந்தரமான ஒரு குறை உள்ளவர்கள், அதாவது வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கவே இல்லை, இது கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அது கடவுள் ஜாதகத்தில் என்ன கொடுத்துருக்காரோ அதுதான். அது மாறுமா மாறாதாங்கிறது நீங்கள் ஜாதகத்தை பார்க்குற ஜோசியருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மாறும்னு நம்பிக்கையோட கடவுளுடைய அம்பாளுடைய காலை பிடியுங்கள், பெண் தெய்வத்தினுடைய காலை பிடியுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக காலை பிடிங்கன்னா போய் சாமிக்கு உள்ளே போய் காலை பிடிச்சிக்கிறது இல்லை. வெளியில் ஒரு பாதம் வச்சுருப்பாங்க, அந்த பாதத்தை தொட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். எல்லா விஷயங்களும் நல்லதே நடக்கும். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு உடல்நிலை பரிசோதனை, உடல்நிலை பாதுகாப்பு மிக மிக முக்கியம். 72 வயதுக்கு இருக்கிறவர்களுக்கு கண்டபலன் உண்டு. அந்த கண்டபலனை நீங்குவதற்கு அதுக்கும் தகுந்த கோயில்கள் என்ன இருக்கோ அது பிரகாரம் பாருங்கள், இல்லை சில பரிகாரங்கள் பண்ணி உங்களுடைய ஆயுளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.